இந்த வெயிலத்துக்கு இது குடிக்க ஜில்லண்டு இருக்க போகுது. ஒரு வடகம் எடுத்துருக்கேன். இந்த வடகமும் இந்த பழைய கஞ்சியும் எப்படி இருக்கான்னு பாப்போம். என்ன பழைய சோற்று கஞ்சி முரண்டு இருக்குது வடகம். அவன் வெக்காப்பாடினப்ப அந்த வாங்குறதுக்கு. ஆனா குடிப்பீனம் இப்ப இல்ல. பச்சை மிளகாய் எடுத்து போட்டு குடிங்க. இந்தாங்க வடகம் வடகம் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். ஊத்துண்டு வந்த நாங்கள் தோட்டத்துக்கு வாழை பொத்தி கொண்டு முடிச்சு கொண்டு போவோம். என்ன வறுப்பம் கொண்டே. வணக்கம் ரவுகளே, நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களாண்டா, இன்றைக்கு வாழைப்பூவை வச்சு ஒரு அருமையான சுவையான இலகுவான முறையில் வடகம் செய்கிறது எப்படியான்னு பார்ப்போம். வாங்கோ காணொளிக்க போவோம். இன்றைக்கு இது வாழைப்பூவில் வடகம் செய்ய வேண்டும் பார்க்குறேன். நான் வாழைப்பூ தோட்டத்தில் முறிச்சு கொண்டு வந்தது வறுப்பம் வேண்டு. சரி, வடகம் செய்தால் பிள்ளைகளும் சாப்பிடுவினம். வாழைப்பூ வடகம் செய்ய போகிறேன். இது நாங்கள் ஆட்டுக்கு வைப்போம். நல்ல சின்ன சின்ன பூவா நாங்கள் இதை வெட்ட வேணும். குருணியா வெட்ட வேணும். இதுல நல்ல இரும்பு சத்து இருக்குது. மற்றது இந்த கொலஸ்ட்ரால் காரருக்கெல்லாம் வாழைப்பூ நல்ல ஒரு உணவு. உளுந்து நல்ல வடிவா ஊறி இருக்குது. பாதி உளுந்து தான் ஊறின வச்சு நான் நல்ல வடிவா உடைஞ்சி கழுவி எடுத்து இதை நாங்கள் இந்த மிக்சி கப்பில் போட்டு நல்ல பசையை அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த உளுந்துக்கு தேவை 3 செத்தல் மிளகாய் இதோட போட்டு அரைக்க போகிறோம். இது கேரத்திற்கு. இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம். இது பாருங்க, நல்ல பசையாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். செத்தல் மிளகாயும் அரைப்பட்டுட்டது. இது வாழைப்பூ நான் இப்போ சின்ன வாழைப்பூவும் இல்லை, அதுக்காக பெரிய வாழைப்பூவும் இல்லை, ஒரு நடுத்தரமான வாழைப்பூ ஒன்று எடுத்து அதைத்தான் நான் செஞ்சு பாருங்க. சின்னஞ்சினா வரைக்கு நாங்கள் எப்படி வெட்டுறோமோ அதே அளவு நல்ல சின்னஞ்சினா வெட்டி இருக்கிறோம். வெட்டி இது கயர் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு கயர் எடுத்துட்டு தான் புளிஞ்சு இதை எடுத்திருக்கிறேன். இந்த வாழைப்பூவோட முதல்ல நான் இந்த அரைச்சி வச்சிருந்த உளுத்தம்பருப்பு இருக்குத்தானே, நல்ல பட்டு போல அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை நான் முதல்ல இதில் போடுவேன். இப்போ ஒரு அளவான சைஸ் வாழைப்பூ தான் எடுத்திருக்கிறேன். அந்த வாழைப்பூவுக்கு நான் உளுத்தம்பருப்பு விளாண்டா ஒரு கொத்து போனியால் ஒரு போனி இல்லை, அரைப்பேணி. நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் அதுவும் நாங்கள் என்ன அந்த மில்க் மெய்டின் அந்த பேணி தான் இங்கே யூஸ் பண்ணுற கூடுதலாக. அந்த பேணியால் அரைவாசிக்குத்தான் அந்த உளுத்தம்பருப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன். நான் அதைத்தான் நினைய விட்டு கழுவி பசையாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட நான் இனி பச்சை மிளகாய் போடுவேன். இதோட இந்த சின்ன வெங்காயம், நல்ல சின்ன வெங்காயம் எல்லாம் சின்ன வெட்ட வேணும். அதோட இந்த கருவேப்பமில்லை இது நல்ல சின்னனா நான் வெட்டி இருக்கிறேன். கழுவி போட்டு நல்ல சின்ன குருணியாக வெட்டியிருக்கிறேன். பெருஞ்சீரகம் இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுவேன். பெருஞ்சீரகம் போட்டால் தான் எங்களுக்கு வாசனையே தெரியும். அது வடகம் காஞ்சு பின் அதை பொரிஞ்சு விரைக எண்ணெயில் பொரிஞ்சு விரைக உண்மையில் அந்த பெருஞ்சீரகம் ஒரு வாசனை தரக்கூடியது. அப்போ நான் இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா வாழைப்பூவுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தானே, வாழைப்பூவுக்கு உப்பு போட்டு தான் கயர் எடுத்த நாங்கள். அப்போ நான் இதால் 1 ஸ்பூன் போடுறேன் உப்பு. இந்த உளுந்து போட்டால் நல்ல பசி அரைக்க வேணும் உளுந்து. அப்போ தான் எங்களுக்கு அது ஒரு பிடிமானத்தை தரும். நல்ல சின்ன நான் தப்பி வைக்கிறதுக்கு அந்த உளுந்து அரைக்கிற விதத்திலான் இருக்குது. நாங்கள் இப்போ நாங்கள் நல்ல வெயிலே தான் வச்சிருக்கிறோம். வெயில நல்ல வடிவாக காய வேணும். இங்கே பாருங்க, இந்த வடகம் 3 நாள் வெயில வச்சு நான் நல்ல வடிவாக காஞ்சி வந்துடுது. பொரிச்சு போட்டு சாப்பிடலாம், வச்சு சாப்பிடலாம்.
இப்போ நான் அடுப்பு மூடிட்டு இரும்பு சட்டி வச்சாச்சு விடுவோம். வடகத்தை பொரிச்சிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சட்டி காஞ்சிட்டது, கொஞ்சம் தேங்காய் விடுவோம். எண்ணெய் சாதுவா சூடு பிடிக்கே நாங்கள் வடகம் பொரிக்க போட வேணும். நல்லா எண்ணெய் சூடு பிடிச்சதுண்டால் வடகம் கருகி விடும். அப்போ இது எண்ணெய் வந்து சூடு பிடிச்சிட்டு நான் இப்போ போட போகிறேன். இதில் நல்லா கொதிச்சுதுண்டால் எண்ணெய் வடகம் பேர்ந்து கட்டி போடும். அப்போ இப்படியே எடுத்தோம்னா நாங்கள் நல்ல பொன்னிறத்தில் எடுக்கலாம். நாங்கள் இதை பிரட்டி விட வேணும். இங்கே பாருங்க, நல்ல வடிவாக பொன்னிறமாக வந்துட்டுது. இது நாங்கள் இதை இந்த நேரத்தில் எடுப்போம். என்ன வடகம் நல்ல வடிவாக பொரிப்பட்டு வந்துட்டுது. நல்லா கொதிக்கப்பட்டு போட்டிருந்தமென்றால் இது ஒன்றுக்கு முதவாக போடும். இது பார்த்தீங்களா சாதுவாக இன்னும் சுட்டு வர நான் இதை போட்டு எடுத்துட்டேன். இந்த பழைய சோறு இருக்குது, குத்தரிசி சோறு தான், நாட்டு குத்தரிசி. அது நான் நேற்று சமைச்ச சோறு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நாங்கள் மண்பானையில் இருக்குது. காலமே நான் தண்ணி மாற்றிட்டேன். இரவு ஊற்றி வச்சுருந்த தண்ணிங்க எடுத்துகிட்டு காலமே இன்னொரு தண்ணி ஊற்றி நான் இதை மூடி வச்சுருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு வந்து பழஞ்சோத்து கஞ்சி தான். இன்றைக்கு நாங்கள் இந்த பங்குனி வெயிலத்துக்கு எங்களுக்கு அது உடம்புக்கும் நல்ல குளிர்மையை தரக்கூடிய வகையில் இன்றைக்கு நாங்கள் இதை செய்து குடிக்க போகிறோம். வாங்க நாங்கள் பழஞ்சோறு இப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன இதை நான் இப்போ கையால் கிள்ள போகிறேன். இந்த பழஞ்சோறு பாருங்க நல்ல வடிவாக முழுசி கொண்டு இருக்குது. பழஞ்சோறு இப்படி புளிஞ்சு எடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த தண்ணியும் கொஞ்சம் விருந்தால் தான் எங்களுக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிக்க தரும். இப்போ நான் பழஞ்சோறு எடுத்துட்டேன். பழைய சோறு குத்தரிசி. இதுக்கு தேங்காய் பால் திருவி, இப்போ தேங்காய் திருவி புளிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சையாக இது காய்ச்சையில் பச்சை பால் இதில் விடுவேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம் தான் இப்படி வட்டம் வட்டமாக சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது பச்சை மிளகாய் 3 எடுத்தேன் நான். அதையும் இதோட போட்டு கலப்பம் வடிவேன். இனி நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இதை நாங்கள் நல்ல வடிவாக கரைச்சி விடுவோம். என்ன நல்ல வடிவாக கலந்து போட்டு ஆக்கள் வந்து நீக்கினவெல்லாம் குடிக்கிறதுக்கு பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இந்த வெயிலத்துக்கு இது குடிக்க ஜில்லண்டு இருக்க போகுது. இப்போ குளிர்சாதன பட்டியில் வச்சு கூழ் தண்ணிகள் குடித்து வருத்தங்கள் வர்றதை விட உண்மையாக இந்த பழைய சோற்று தண்ணி, இந்த பால் விட்டுட்டு இப்படி கஞ்சி மாதிரி செய்து குடிக்கிறது நல்லா இருக்கும். வெங்காயம் கடிச்சு குடிக்க சட்டப்படி இருக்குவேன். நான் இந்த சின்ன மண் பாத்திர சட்டியில், இந்த மண் சட்டியில் நான் இதில் சர்வ் பண்ண போகிறேன். ஆக்களுக்கு முகங்காட்ட மாட்டினோம் வீடியோவுக்கு. ஆனால் பழைய சோத்து கஞ்சி குடிக்க எல்லாரும் வந்திருக்கணுமே. இப்போ இந்த பழைய சோத்து கஞ்சிக்கு நாங்கள் வடகம் பொரிச்சிருக்கிறோம். நல்லா இருக்கும் சாப்பிட. கஞ்சியும் பழங்கஞ்சியும் குடிச்சு வடகம் சாப்பிட சட்டப்படி இருக்கும். நீங்களும் இப்போ சோறு இப்போ சமைச்சிட்டு அது மிஞ்சினால் ஊற்றாதீங்க. இனி வெயில் காலம் உண்மையில் உடம்புக்கு பிள்ளைகளுக்கும் நல்ல குளிர்மையை தரக்கூடிய ஒரு உணவாக அது இருக்கும். நிறைய கொடுக்க வேண்டாம். முன்னாடிக்கும் ஒரு 1/2 டம்ளராவது குடிக்க பண்ணுங்க. உடம்பு நல்ல குளிர்மையாக இருக்கும். சும்மா நாங்கள் குளிரூட்டின வெயிலாண்டு போட்டு குளிரூட்டின உணவுகளை உட்கொள்றேன் பார்த்து நாங்கள் இப்படியே பழைய சோத்தில் கஞ்சி ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 டம்ளர் குடித்தாலே எங்களுக்கு உடம்பு ஜில்லாண்டு இருக்கும். ஒரு வடகம் எடுத்துருக்கேன். இந்த வடகமும் இந்த பழைய கஞ்சியும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பழைய சோற்று கஞ்சி நல்லா இருக்கும். முரண்டு இருக்குது வடகம். அதோட இந்த பச்சை மிளகாயும் கடிவடம், வெங்காயமும் பச்சையெல்லாம் கடிவடம் நல்லா இருக்கும்.